விஜய் சார் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நான் லைஃப்பில் பார்த்ததில்ல. அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அனாவசியமாக அவர்கிட்ட போய் பேச மாட்டேன், ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காத ஒரு, ஏன்னா தே நீட் தேர் ப்ரைவசி. சீன் போது வருவார், அப்போ பேசுகிறது தான். அப்போ கூட தேவை இருந்தால் அவர் தான் கேட்டால் தான் பதில் சொல்லணுமே தவிர நானாக போய் அவர்கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. படம் மரண ஹிட்டு சிவகாசி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து தென் பார்த்திபன் சாரோட படம் நடித்தேன் ஒன்று, வித்தகன் ஒரு படம் நடித்தேன். அதில் வந்து சார் என் படத்தில் நடிக்கிறீங்களா சார்? அவர்லாம் எனக்கு வந்து அவரோட க்ரியேட்டிவிட்டிலாம் பார்த்து அப்படியே ஒரு ஒரு ஆஸ்ட்ரக்காக இருந்திருக்கேன். அப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி, அவ்வளோ அவரோட தாட் ப்ராசஸே வேறு. ஒரு 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 விஷயத்தை அணுகுமுறையே வந்து வேறு மாதிரி இருக்கும் அவருக்கு எப்போவுமே. ஏன்னா ஐ ஹாவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் பார்த்திபன் சார். ஸோ அவரோட படம் ஒன்று நடிக்க கூப்பிட்டார், வித்தகன். அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி படி பார்த்தா ரிலீஸ் ஆக வேண்டிய படம்லாம் சேர்த்தா ஒரு 33-34 படம் நடிச்சிருக்கேன். சூப்பர். விளையாட்டாக அப்படி ஆரம்பிச்சு